சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஏற்படுத்த உள்ள கூட்டணியை உடைக்க நினைப்பவர்கள் தாமாகவே உடைந்து போவார்கள் என திமுக தலைவர் மு கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். திராவிடர்களின் வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திமுகவின் முப்பெரும் விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி, தமிழர்கள் இருக்கும் இடங்களிலெல்லாம் அண்ணாவின் புகழ் இருக்கும் என்றும் தமிழன் விற்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்றும், திமுக பல்வேறு காலகட்டங்களில் இக்கட்டான சூழலிலிருந்து மீண்டு வந்ததை போல் தேர்தல் எனும் புயலில் வீழ்ந்து விடாமல் வெற்றி பெறும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டிலே தேர்தல் புயல் வீசும். புயலால் நாம் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் புயல் வீசி அதையும் சமாளித்தவர்கள்தான். எனவே எந்த புயலையும் தடுக்கக்கூடிய அல்லது தாங்கக்கூடிய ஆற்றல் வீரம் உள்ளவர்கள்தான் திராவிட இயக்கத்தார். திமுக ஏற்படுத்த இருக்கும் கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது என்றும், இந்த கூட்டணியை உடைக்க நினைப்பவர்கள் விழுந்து போவார்கள் என்றும் கருணாநிதி உறுதிபட கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற முயற்சிக்கு யார் தீர்வு கிடைத்தாலும், யார் இதை உடைக்க நினைத்தாலும் அவர்களால் நிச்சயமாக உடைக்க முடியாது. உடைக்க நினைப்போர்தான் உடைந்து போவார்கள். தமிழர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி இல்லை என்றும், திராவிடர்களால் உருவாக்கப்பட்ட வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.